முட்டை முட்டை உனக்கும் ஆராதனாக்கும். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. ஏன் ஏவா ஜூஸ், முலாம்பழ ஜூஸ், முட்டை. இதுதான் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ஆராதனாக்கு. ஏமா உனக்கு வேணான்னு சொல்கிற? சாமி இன்னும் சாட்டவே இல்லையே. இது நாட்டு சக்கரை ஓட்டை, இனிப்பு குறைவாக தான் இருக்குது. நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவியா? இதான் இன்னைக்கு காலை உணவு பார்த்துக்குங்க. ஜூஸு, முட்டை, அப்புறம் கம்மங்கூடு இருக்குது, வேணா குடிச்சிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் ஆராதனா குட்டியும் வந்து பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா தான் கொண்டு வந்து வண்டியில் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க. பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. நானும் ஆராதனா குட்டியும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்குறோம் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு, யார் வீட்டுக்கு போகிறோம்? பெரியம்மா வீட்டுக்கா? அடுத்தது எப்படி? இதே தான் அங்கே பெரியம்மா வீட்டுக்கு போகிறதாமா, அடுத்தது மணல்காடு உங்கள் தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதாமா. ஜாலியாக இருக்குமாம்மா? எப்படி? சாமானும் இருக்குமா விளையாடுறதுக்கு? சரி சரி போகலாம். ஃபஸ்ட்டு பெரியம்மா போய் பார்க்கலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ் வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம். சுகாஸ் குட்டி வரல, சுகாஸ் குட்டி வீட்லேயே இருக்கிறாங்க. நானும் ஆராதனா குட்டி மட்டும் போயிட்டு, ஏன்னா ஈவினிங் ரிட்டன் வர்றது தானே. அவங்க வந்தால் சாரு போர் அடிக்குது, ஃபோன் கொடு, டிவி இல்லைன்னு அனத்திட்டே இருப்பார். அதனால் வீட்லேயே விட்டுட்டு நானும் ஆராதனா குட்டியும் கிளம்புறோம். போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் வந்துடுவோம். அவங்க அப்பா வரனாரு, சக்தி வந்தாருன்னா வண்டியில் வந்துடுவோம், இல்லாட்டி பஸ்ஸில் வந்துடுவோம். ஓகே போகலாமா? இங்கே ஆராதனா பங்களாபுத்தூர் பஸ் ஒன்று கிளம்பிடுச்சு. நாங்கள் இன்னொரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்ருக்குறோம். இது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ வேறு பசிக்குதாம்மா, பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிறாங்க. போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆச்சு. பசி அப்படியே உயிர் போயிட மாட்டேங்குது. ஏன்னா ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்தேன்னா பசி ஓவர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்தோடனே சாப்பிட போகிறேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை வந்து பெரியப்பாவுக்கு தட்டில் ஓட்டு மதில் மேலே வச்சுட்டுக்கிறாங்க பெரியம்மா. சரி வைக்கட்டும்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிவிட்டு பசி தாங்கல. என்ன சமையல்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பச்சைப்பயிறு, ரொம்ப பிடிக்கும் பச்சைப்பயிறு கடையை. அதுக்கப்புறமா ரசம், பெரியம்மா வீட்டு ஸ்பெஷல். நான் வந்து ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் கொண்டு வந்தேன் பெரியம்மாவுக்கு. நம்ம மட்டும் சாப்பிட்றமேன்னு சொல்லிட்டு பெரியம்மாவுக்கும் கொண்டு வந்தேன். அம்மா கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால ஊற்றிட்டு வந்தேன். நம்ம மத்தியானம் கரைச்சி குடிச்சுக்குவோம். ட்ரெஸ்ஸெல்லாம் சிந்திச்சு அலசி போடணும்னு இருந்துச்சு. அவங்க டெய்லி சாமி கும்பிட்டுருக்காங்க. டெய்லி அந்த யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த கவரில் போட்டு வைக்க சொல்லி கொடுத்தேன், போட்டுருக்காங்க. அரைக்குட்டி சாப்பிட்லாமா? பசிக்குது பயங்கரமா. கற்பூரம் எல்லாமே ஆங்க நாங்கள் தான் பார்த்துக்கோணும், வேறு யாரு. இங்கே பாருங்க, பெரியப்பாக்கு தட்டில் கப்பில் ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் வச்சுக்கிறாங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட்டு இருந்துச்சு, இப்போ காணோம் காக்காய். அது ஒரு அவங்களுக்கு சந்தோஷம், அதனால் வைங்க அப்படின்னு சொன்னதுனால வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரியம்மா வந்து ஒரு சில பொருளெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஏன்னா கடைக்கும் கொஞ்சம் நாளைக்கு போக மாட்டாங்கல்ல, பக்கத்தில் இருக்கிறாங்க, அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வந்து தருவாங்க. இருந்தாலும் ஏன் அடுத்தவங்க சிரமப்படுத்திகிட்டே இருக்கணுன்ட்டு என்னென்ன வேணும்னு கேட்டேன், சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா ஸ்நாக்ஸே இல்லை, அவங்க சும்மாவே சாப்பிட மாட்டாங்க. அந்த அம்மா தனியாகவே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வெறுப்பாக இருக்கும்ல, வாங்கி கொடுத்தேன். அதை கொண்டு போய் பெரியப்பாவுக்கு வந்த உடனே அந்த கப்பில் போட்டு வைக்கிறேன். அப்படி ஆல்ரெடி சாப்பாடு போட்டு வச்சுருந்தேன். அப்படி அப்புறம் ஸ்நாக்ஸும் போட்டு வைக்கிறேன். அப்படி எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு காகம் மட்டும் வந்து சாப்பிட்ருந்துச்சு. இப்போ தான் ஆளை காணோம், எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகே, உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே வந்து புதன்கிழமை கம்பம் போடுறாங்க.
அங்கே அம்மா ஊரில் நீலாம்பாளையத்துலேயும் புதன்கிழமை கம்பம் போடுறாங்க. 2 கோவில்லையும் ஒரே டைமில் வியாழன் திருவிழா வரும். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் ஊரில் வந்து செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் வந்து திருவிழா. எப்படி சிறப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கெடா விருந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எங்கள் மாமனார். எப்படின்னு தெரியல. அது ஃபிக்ஸ் பண்ணுனா நாங்கள் தான் கெடாய் வாங்கிட்டு போகணும். அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரியல. எங்கள் அம்மாலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படியே கெடா விருந்து போட்டாலும் அவங்க வர மாட்டாங்க. பெரியம்மா வர முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அது வேண்டுதல் வச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் தான் 2 வருஷம் தடையாச்சு. 3ஆவது வருஷம் பெரியப்பா ரொம்ப முடியாமல் இருந்ததுனால அப்பவும் வெட்டவே இல்லை. சரி இந்த வருஷம் வெட்டியே ஆகணும், சாமிக்கே கோபம் வந்துடும், கடவுளையே வந்து சொல்லுதுன்னு எங்கள் மாமனார் சொன்னதுனால அம்மாவும் வர மாட்டாங்க. ஏன்னா அங்கே நீலாமலையத்தில் கோவில் திருவிழா சாட்டிட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு. பெரியம்மாவும் கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரில. கெடா விருந்து போட்டு நம்ம சொந்தங்கள் யாரும் வர முடியாத மாதிரி இருக்கும் போலக்குது. என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு தான் நான் இப்படியே தடங்களாகிட்டே போகும்ல. அடுத்த வருஷம் நல்ல முறையை வெட்டலாம். ஆனால் இந்த வருஷமே வெட்டலான்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. சரி அவங்க வேண்டி இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? வந்துடுங்க அனைவரும் கோவில் திருவிழாவுக்கு. நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும். இங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும். எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் மனசு நோகாமல் நடந்துக்கணும். அதுதான் நான் நினைப்பேன். ஏன்னா அவர் விருப்பப்பட்டாருன்னா வெட்டுட்டு பரவாயில்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரலினாலும் பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி மனசு தேத்திக்கிட்டேன். வெயில் ஓவராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணே முடிக்க முடியல. ரொம்ப அறுத்துட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். வெயில் பாருங்க பட்டை கலப்புது. பெரியம்மா கிட்ட சொல்கிற ஊருக்கு போயிடலாம் பெரியம்மா அடப்பு முடிஞ்சோன்னே அப்படிங்கிற. வேண்டா, ஊருக்கு போனால் அந்த செடியெல்லாம் யார் பார்த்துக்கிறது, இங்கெல்லாம் யார் சுத்தமாக வச்சுருப்பாங்க, இங்கேனால வாசல் தெளித்து சுத்தமாக வச்சுருக்குறோங்கள, ஊருக்கு போனால் யார் இங்கெல்லாம் பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுமை பாருங்க. அப்புறம் திட்டினோடனே சரி 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 வர இரு அப்படின்ட்டாங்க. ஆராதனா குட்டி என்ன பண்ணுற? ஃபேன் இங்கே ஓடிட்டு இருக்குது, நீ அங்கே போய் என்ன ஓடிட்டு இருக்கிற? மண்ணில் விளையாடு பாரு, கையெல்லாம் பாரு புண்ணு வந்துரு, போய் கை கழுவு. குறும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப நான் வேண்டா வேர்க்கும்ல அப்புறம். உட்காரு காற்றுல, ஃபேன் காற்றுல உட்காரு. நான் கம்மங்கூழ் கொண்டு ட்ரெஸ்ஸுலலாம் நனைஞ்சிருச்சுன்னு சொன்னல, அதை எடுத்து காய போட்டுருக்குறாங்க ஒரு பெரியம்மா. இன்னும் இந்த பந்தல் பிரிக்கவே இல்லைங்க. இன்னும் ஒரு சில சொந்தங்கள் வந்துட்டுருக்குறாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப டயர்டாகுது. வேறு தண்ணி வேஸ்ட் பண்ணாத. நம்ம வீட்லையாட்டெல்லாம் தண்ணி இல்லைங்க. அங்கேன்னு நீலாம்பரியாட்டு நின்று பார்த்துட்டுருக்குற. என்ன நீலாம்பரியாட்டு நின்று முறைச்சிட்டு? கதவை உடைச்சிடாத, கதவை சாத்து. காலில் இருக்கிற மண்ணை மட்டும் சுத்தமாக கழுவிட்டு கம்முன்னு வந்துடும். தண்ணி இல்லை பெரியம்மா பாவ, தண்ணி பிடிச்சி ஊற்ற முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வருதாம்மா, புரிஞ்சுதா? நாங்கள் வந்தோடனே கொஞ்சம் பெரியம்மாளுக்கு ஒரே கலகலப்பு. சும்மா கழுவிட்டு வா, கொஞ்சமாக தண்ணி செலவு பண்ண, அதிகமாக செலவு பண்ணாத. வந்தோடனே பெரியம்மா கொஞ்சம் சிரிக்கிற அப்படி. எனக்கு அப்போ தானே வீட்டில் கொஞ்சம் இதாக இருக்குது.